படம் பண்ணுறதுக்கு ரெடி. அது கொஞ்ச நாளில் அந்த படம் தான் வேற ஒரு கம்பெனிக்கு நடந்துச்சு. முருகதாஸும் ரெடி, நம்ம கம்பெனிக்கு சாரும் ஓகே சொன்ன ஒரு கதை. ஆக்சுவலி தனுஷு சாருடைய காம்பினேஷனில் கதை சொல்கிறேன்னு சொல்லி வந்தார் முருகதாஸ். அப்போது சாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், லிங்கா அப்போ ஓடல, சார் பாருங்க இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சொல்லலான்னு இருக்கார் சார். இந்த நேரத்தில் நம்ம தனியாக ஜெயிக்கணும் சார், அப்படி காம்பினேஷனில் கதை வேணாம், நம்ம இப்போ வந்து அப்படி வரக்கூடாது. சரி சார், சார் அதை பார்த்துக்கலாம் சார், அப்படி ஒரு கதை இருக்கான்னு கேளுங்க கேட்டோன்னார். எனக்கு இந்த சந்திப்பை தள்ளியே போடக்கூடாதுன்னு தோணுச்சு. முருகதாஸ் சொன்னார், இல்லையே எங்கள் கதை எப்படி போய் பார்க்குறதுன்னா, ஆண்டி வேலை பிடிச்சிக்கலாம் பாருங்கள். நாங்கள் 2 பேரும் காரில் போகிறப்ப பாம்பூரை போய் நெருங்கலை, கதை ரெடி, ப்ராமிஸ். இதை சொல்லிடலாமான்னு கேட்டார் முருகதாஸ். சூப்பராக முருகதாஸ், இதையே நம்ம சொல்லிடலாம் சொல்லிட்டு போனோன்னே நிறைய பேசினோம். அப்படியே கமல் சார்கிட்ட ரஜினி சார்ட்டெலாம் நான் போகிறப்ப எப்படி இருக்குன்னா, நானாக கிளம்பி வரணும், நான் ஒரு சினிமாவுக்காகவே நேர்ந்து விட்ட மாதிரி ஆளு. நான்லாம் எங்கெங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ரசித்த விஷயத்துலையும் அவங்க கூட நம்ம பேசுறது, அவங்களும் நம்மகிட்ட பேசுறது, 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் போகும் மீட்டிங். அப்படி தான் கமல் சார் கூட ரஜினி சார் கூட எல்லாம் போகும். இது ரஜினி சார்கிட்ட போனோன்னே ரஜினி சார் எப்போ போனாலும் ரஜினி சார் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பற்றி சொல்வார். நெகட்டிவ் கேரக்டர்னா ராவணன் பண்ணணும் அவருக்கு, ராவணன் ஒன்று அப்படி அவர் கதை சொல்கிறது வந்து சூப்பராக இருக்கும். ரஜினி சார்கிட்ட கதை கேட்டால் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவர் சொல்கிற விதம், மாடுலேஷனு அப்படியே உணர்ச்சி அப்படி இருக்கும், அப்படி சொல்லுவார். சொல்லிட்டு நான் பயங்கர ஃபேனு, அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பேன்.